விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பக்கத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது வரப்போகுது அப்படின்றதுனால பல கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா சுறுசுறுப்பாக அவங்களுடைய வேலை அப்படின்றத தொடங்கிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, தொகுதி பங்கீடாக இருந்தாலும் சரி, ஸோ இதை பற்றின பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஸோ நேற்றுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவருடைய அரசியல் வருகை இருக்கு இல்லையா, அதுவுமே பார்த்தோம்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் அரசியலில் குதிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட நேற்று தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அரசியல் கட்சி அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அவருடைய அரசியல் சித்தாந்தம் என்ன, அவர் என்ன மாதிரியான அரசியல் அப்படின்றது பண்ண போறாரு, யாருக்கு கூட்டணி தருவாரு தரமாட்டாருன்ற டாக் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய 3 பக்க அறிக்கை மூலியமாவே பார்த்தோம் அப்படின்னா தெளிவான விளக்கம் அப்படின்றது கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுவுமே நம்ம சேனல்ல இருக்கு, அந்த வீடியோவையும் நீங்க போய் மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, மத்தியிலையா இருந்தாலும் சரி மாநிலங்களையா இருந்தாலும் சரி ஆளக்கூடிய கட்சிகள் அப்படின்றத கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்தை மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கிறது, ஒரு பக்கத்தில் மாநில அரசாங்கம் இருக்கு இல்லையா திமுக விமர்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அது இன்னும் அதிகப்படியான செல்வாக்கு அப்படின்றத வாங்கி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் காலத்தில் பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் வீட்லையா இருந்தாலும் சரி, இடும்பாவனம் கார்த்திக் இருக்கார் இல்லையா அவருடைய வீடு, மதிவாணன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நாத்தாக்கால ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஒரு 10 பேர் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி, மதுரை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு 10 இடங்களில் நேற்று என்ஐஏ சோதனை அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்னப்பா என்ஐஏ அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ தடை செய்யப்பட்ட அமைப்புகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ தீவிரவாத அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு சில குறிப்பிட்ட அமைப்புகள் அப்படின்றது தடை செய்யப்பட்டிருக்கும். ஸோ அந்த நாட்டோட இவங்க தொடர்பில் இருக்காங்களா, அங்கேருந்து இவங்களுக்கு ஏதாவது பணம் வருதா அப்படின்றதெல்லாம் கண்காணிக்கிறது தான் இந்த ஏஜென்சியினுடைய பொறுப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய 10 வருஷங்களில் பார்த்தோம் அப்படின்னா என்ஐஏவையாக இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிகள் இருக்கு இல்லையா, எதிர்க்கட்சிகளை பயமுறுத்துறதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு வரும்போது இந்த டைமே சீமானவருடைய வாக்கு வங்கி அப்படின்றது அதிகப்படுத்தப்படும், இளைஞருடைய ஓட்டு அப்படின்றது கணிசமாக நம்ம சீமானுக்கு தான் போகும். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா அவர் இன்னும் பல படிகள் மேலே வருவார் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும்போது திடுதிப்புன்னு 10 நிர்வாகிகள் வீட்டில் 10 இடங்களில் நடத்தப்பட்ட என்ஐஏ சோதனை அப்படின்றது பார்த்தோம்னா அரசியல் களத்தில் ஒரு ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வழக்கு, அதுவும் வழக்கு கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சேலம் இருக்கு இல்லையா, சேலமில் இருக்கக்கூடிய ஓமலூர் கிட்ட ஒரு செக்கிங் போஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சஞ்சய் பிரகாஷ், நவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க கைகளில் துப்பாக்கி இருக்குது, துப்பாக்கி இருந்ததோட மட்டும் இல்லாமல் துப்பாக்கி தயாரிக்கிறதுக்கான உபகரணங்கள் அப்படின்றதும் இருந்திருக்கு. ஸோ அவங்கள பிடிச்சு விசாரிக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதை வச்சு தான் இந்த 10 பேர் வீட்லையுமே பார்த்தோம்னா என்ஐஏ நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, 10 பேர் வீட்லையுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சோதனை அப்படின்றது நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பரபரப்பாக பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் தடை செய்யப்பட்ட தமிழ் புலிகள் இருக்காங்க இல்லையா, அதனுடைய தலைவராக இருந்த பிரபாகரனை பார்த்தோம் அப்படின்னா இவங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் அப்படின்றத முன்னெடுக்கிறாங்க. ஸோ அந்த அமைப்பிலிருந்து இவங்களுக்கு பணம் அப்படின்றது ஏதாவது வருதா அப்படின்ற கோணத்திலையும் விசாரிக்கப்படுது. அதனால தான் இந்த 10 பேர் வீட்லையும் சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரமுகர்கிட்ட இருந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு பல கோடி பணம் அப்படின்றது வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல தமிழர்கள்ட்டுமே நல்ல வரவேற்பு அப்படின்றது இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி அந்த பணம் அப்படின்றது வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதனால தான் இந்த ரைடு நடக்குது அப்படின்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. நாத்தாக்கா இருக்காங்க இல்லையா, அதாவது நாம் தமிழர் கட்சியை பார்த்தோம் அப்படின்னா பயமுறுத்தணும் அப்படின்றதுனால தான் இந்த என்ஐஏ ஏஜென்சி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரைட் அப்படின்றத விட்டுருக்காங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயமும் சீமான பயமுறுத்துறதுக்காகவும் தான் இந்த என்ஐஏ அப்படின்ற இந்த ரைட் அப்படின்றத விடப்பட்டிருக்கு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மதிவாணன், இடும்பாவனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரைட் அப்படின்றது அதிகப்படியான நேரம் அப்படின்றது நீடிக்கவே இல்லை. சாட்டை துரைமுருகன் அவருடைய வீட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா 5 மணிக்கு ஆரம்பித்த ரைட் 8 மணிக்கே வந்து முடிச்சிட்டாங்க. எதுவுமே பெருசாக கிடைக்காதனால பார்த்தோம் அப்படின்னா வெறும் கையோட தான் திரும்பி இருக்காங்க. மதிவாணன் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டிலேருந்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பொருட்கள், அதாவது ஒரு சில டைரிஸ், ஒரு சில ஃபோன்ஸ் இதை மட்டும் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இடும்பாவனம் கார்த்திக் பார்த்தோம் அப்படின்னா ஊருக்குள்ளே இல்லை அப்படின்றதுனால அவரை சம்மன் ஆகிறதுக்காக ஒரு சம்மன் அப்படின்றதும் அனுப்பியிருக்காங்க. நான் வந்து இப்போ வெளியூரில் இருக்கேன், ஸோ 5ஆம் தேதி வந்து சம்மன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடும்பாவனம் கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பழிவாங்கிற நோக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்துட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க நம்ம வளரக்கூடாது, ஒரு பயம் அப்படின்றத கொடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா ஒரு பாயிண்ட்,
சேலமில் இருக்கக்கூடிய ஓமலூர் கிட்ட 2 பசங்களை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பசங்களான சஞ்சய் பிரகாஷ், நவீன் சக்கரவர்த்தி இவங்க 2 பேர்த்தையும் விசாரணை அப்படின்றது பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த துப்பாக்கிகள் அப்படின்றது எதுக்காக தயாரிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இயற்கை வளங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இயற்கை வளங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலர் அவங்களுடைய தனிப்பட்ட லாபம், அவங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக, அவங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்காக பார்த்தோம்னா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு இயக்கம் அப்படின்றத தொடங்கியிருக்கோம். அந்த இயக்கத்துக்காக தான் இந்த துப்பாக்கி அப்படின்றத தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த இயக்கத்துக்கும் நாம் தமிழர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது தொடர்பு இருக்குமா, இல்லை இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழரை சேர்ந்தவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு பல பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பான விஷயங்கள் அப்படின்றது பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அப்படி இந்த வழக்கு அப்படின்றதுக்காக தான் இவங்கள்ட்ட விசாரணை, அந்த என்ஐஏ ஏஜென்சி சோதனை அப்படின்றது போடுறாங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பிடிக்கப்பட்ட ஒரு வழக்கில் இப்போ அதுவும் எலெக்ஷன் வரக்கூடிய இந்த பர்டிகுலர் டைமில் அவங்கள பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக சோதனை போடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு அப்படின்றதும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு சம்மன் அப்படின்றது வந்து அனுப்பப்பட்டிருந்துச்சு. அந்த சம்மனுக்கு போய் ஆஜராகிறதுக்கு நாங்கள் டைம் அப்படின்றதும் கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு எந்த பதில் விளக்கமுமே தராமல் பார்த்தோம் அப்படின்னா, திடுதிப்புன்னு இந்த சோதனை அப்படின்றது நடந்திருக்கு. இந்த சோதனை மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இருக்காங்க இல்லையா, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவமதிச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கான டைம் அப்படின்றது தரப்படல. இது வந்துட்டு சட்ட அதிகாரம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மீறக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய வாதங்கள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ சாட்டை துறைமுகம் சைடாக இருந்தாலும் சரி, மதிவாணன் சைடாக இருந்தாலும் சரி, இல்லை இடும்பாவனம் கார்த்திக் சைடாக இருந்தாலும் சரி, வந்தவங்க வெறும் கையோட தான் போயிருக்காங்க. அவங்க நினச்சி வந்த அளவுக்கு இங்கே பெருசாக எதுவும் கிடையாது. அவங்களுக்கும் அது நல்லாவே தெரியும், இவங்க கிட்ட போனால் நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு பரபரப்பு, இந்த அரசியல் களம் அப்படின்றத திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ரைட் அப்படின்றத நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.